சொல்லு. நான் எப்படி இருக்கேன் இதுதான் என்னோட காஸ்டியூம். நாளைக்கு நான் ஃப்ளைட்ல போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு விடுவேன் தெரியுமா? எப்படி இருக்கேன் சொல்லு. அந்த ஊர்க்காரங்க மாடியே இருக்கனா? சத்தேவ் என்னங்க சொல்லிட்டல இத? இல்லே ஒழுங்கா சொல்ல மாட்டியா? என்ன சோச்சேங்கிற? ஐயோ உனக்கு ஒண்ணுமே தெரியாதானிட்டாமா. இது தாய்லாந்து பாஷையில வணக்கம் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா? ஏலே என்ன இது? இங்க பாரு, ஒரு இடத்துக்கு போனோம்னா நான் அப்படியே என்னைய மாத்திடுவேன். அந்த மாதிரியே அங்க உள்ளவங்க மாதிரியே பேசுவேன், அங்க உள்ளவங்க மாதிரியே நடந்துக்குவேன்னு நான் உனக்கு அவங்களுக்குள்ள ஒருத்தரா காட்டிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு குசும்பு இருந்தா சிரிப்பேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? இப்போ பொறுமையை எடு. இட்டி அவண்டி ஓடியா. இது வேறையா? ஏடி அவன் பண்ற காமெடியவே தாங்க முடியல, இதுல நீ வேறையாட்டி? என்ன அனிட்டாமா, உனக்காக நாங்க எப்பலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே காட்டினா உனக்கு இவங்களுக்கு வந்து குண்டு நடக்கா? இவ அப்படிதான்டி, உள்ளூர் ரசனையே இருக்காது. இவவோட ஆளுன்னு இவளை கூட்டி வச்சு நம்ம காட்டிட்டு இருக்கோம்ல. ஏடி அப்பி நீயும் வாட்டி. ஏலே போதும்ல, சிரிப்பு அடக்க முடியல. ஏம்ல இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்கல இதெல்லாம் போய் வாங்குனீங்க? ஏன் அனிட்டாமா, நாங்க நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிருக்கோம். உனக்கு எங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கா? அண்ணே எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா கூட போய் வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவ அப்படிதான் முடி, அவளுக்கு ரசனையே இருக்காது. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து காட்டுற பாரு, நம்மள சொல்லணும். சூப்பரா இருக்குல்ல தம்பி. இதுல எதுல தாய்லாந்து ட்ரெஸ்? மலேசியா அவங்களும் இப்படிதான் போடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை பிலிப்பைன்ஸ் அப்படி ஏதாவது இருக்குமா? இல்ல தாய்லாந்து தானா? சொல்லல. எனக்கு என்னன்னு தெரியும், கடைக்காரன் அப்படி சொல்லி தான் கூட்டான். அவன் கிட்ட தான் கேட்கணும். ஒன்று பண்ணுவோம்ல தம்பி, நம்ம தாய்லாந்து போன உடனே அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அப்போ உன் ஆசையை நிறைவேறுவோம். அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரியா? சூப்பர் ஐடியாண்ணே. அண்ணே உனக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுக்கேன், வேணா போட்டு வரியா? இல்லைங்க தம்பி, உனக்கு தான் சூப்பராக இருக்கு தெரியுமா? நீ தான் அழகா இருக்க. அனிதம்மா எப்படி சிரிக்குது பாருண்ணே. எங்களெல்லாம் பார்த்தா அதுக்கு காமெடி பிசா தெரியுது. என்னன்னு கேளுண்ணே. ஏன் அனிதம்மா தம்பியை பார்த்து சிரிச்சியா? சொல்லு, சிரிச்சியா? ஏன் அனிதம்மா சிரிக்கிற? சும்மா தேவையில்லாம சிரிக்காத. அவன் ஆசைப்படுறான், அதனால போட்டிருக்கான். நல்லா தானே இருக்கான். ஏலே நான் இப்ப என்ன அவனை குறையா சொன்னேன்? நல்லாதான் இருக்கான். காலையிலே அதை போட்டுட்டு வந்த உடனே சிரிப்பு வந்துட்டு. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? தம்பி ஆசையா போட்டிருக்கான், சந்தோஷமா நல்லா இருக்குன்னு சொல்லு அனிதம்மா. சூப்பரா இருக்கீங்க, போதுமா? சரி போய் எல்லாத்தையும் மாத்திட்டு அப்படியே சாப்பிட வாங்க. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது எனக்கு பாக்கி இருக்கு. உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் கிளம்புற வரைக்கும் உட்காந்து துணியை உள்ள வைப்பா வெளியே வைப்பா, உள்ள வைப்பா வெளியே வைப்பா. உனக்கு ஒரு வேலையே இல்லை. எத்தனை ட்ரெஸ் தான் எடுத்து வைப்பேன்? சும்மா 7 நாளைக்கு படுத்துக்கு சும்மா ஒரு 2-3 பேண்ட் 2-3 சட்டைன்னு வச்சா போடாதா? ஆமல நீ சொல்லிடுவ, கழுத பரட்டின மாதிரி பீச்சிலையும் தண்ணியிலையும் போட்டு நினைச்சு எல்லாத்தையும் இதாக்கிட்டு அப்புறம் சட்டையை கொடு பேண்டை கொடுன்னு அங்கேயும் உங்க ஐயா ஒரு பையன் மாட்டிக்கிட்டு ஷாப்பிங் கிளம்பிடுவாரு. வேற வேலை இல்லை. வாங்க போய் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதானே, நீ ஷாப்பிங் போகாம இருந்தா சரி, பார்க்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அப்பாவே கொடை சொல்லிட்டு இருப்பீங்க. சரியா சொன்னல தம்பி, அனிதம்மாவை விட ஒரு ஆளு ஷாப்பிங் போக முடியுமா? பையன் நடத்தி 2 சுட்கேஸ் எடுத்துட்டு போனா 4 சுட்கேஸோட திரும்ப வருவா. இவன் அப்பாவை சொல்றா. இல்லே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நக்கல் அடிக்கிறியே? நக்கல் இல்ல அனிதம்மா, விக்கல். உண்மையதானே சொல்றோம். 2 பெட்டி கொண்டுட்டு போயிட்டு வரும்போது 4 பெட்டியோட வருவேன். அட பாவி பேவலேலா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பாடா படுத்துறதே வேலையா போச்சு. வாங்க